ஒரு அடர்ந்த காட்டில் சின்னு என்ற ஒரு கர்வம் பிடித்த நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலையில் சின்னு உணவை தேடி வேட்டைக்கு சென்றது. அன்று சின்னுவுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு கிடைத்தது. இதனால் வயிறு முட்ட உணவை சாப்பிட்ட அந்த நரி சற்று நேரம் அசந்து தூங்கிவிட்டது. நன்றாக தூங்கி எழுந்து பார்க்கும்போது மாலை நேரம் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் சூரியனின் ஒளியால் சின்னுவின் நிழல் மிக பெரியதாக தெரிந்தது. அதை பார்த்த சின்னு அதிகமாக சாப்பிட்டதால் தமது உருவம் பெரியதாக மாறிவிட்டதாக முட்டாள்தனமாக நினைத்து கொண்டது. அப்போது சின்னு செல்லும் வழியில் சிங்கம் ஒன்று மெதுவாக வந்து கொண்டிருந்தது. சிங்கத்தை பார்த்த சின்னு நம்மளை பார்த்து இந்த சிங்கமே நடுங்கி பயந்து போகிறது என்று நினைத்து கர்வம் கொண்டது. ஆனால் அந்த சிங்கமோ சற்று நேரத்திற்கு முன்புதான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்ட களைப்பில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. இது தெரியாத முட்டாள் நரி மறுநாள் காலையிலேயே அனைத்து விலங்குகளையும் அழைத்து அந்த விலங்குகளிடம் நான் தான் சிங்கத்தை விட பெரியவன், என்னை பார்த்து சிங்கமே பயந்து நடுங்கி போனது, இனிமே காட்டுக்கு நான் தான் ராஜா என்று சொன்னது. இதை கேட்ட யானை உன்னை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்டது. அதற்கு நரி சிங்கத்தை என் முன்னால் மண்டியிட வைக்கிறேன் என்று சொன்னது. அதற்கு அனைத்து விலங்குகளும் சம்மதம் தெரிவித்தன. மறுநாள் சின்னு சிங்கத்தை பார்த்து என் முன்னால் மண்டியிட்டு வணங்கி செல் என்று சொன்னது. சிங்கமோ மிகவும் கோபத்துடன் தரக்குறைவாக பேசிய நரியை பார்த்து உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து ஓடிவிடு என்று சொன்னது. நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்து விட்டது என நினைத்து முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது, அன்று மாலை நேரம் என்பதால் தான் நம்முடைய நிழல் பெரியதாக தெரிந்தது. நாம் உண்மையிலேயே சிறிய உயிரினம் தான் என்பதை புரிந்து கொண்டது. அதே நேரம் காலையில் கடும் பசியுடன் இருந்த சிங்கம் நரியை ஒரே அடியில் அடித்து கொன்று தின்றது. இந்த கதையின் நீதி, நரி மட்டுமல்ல மனிதனாகவே இருந்தாலும் கர்வம் தலைக்கு ஏறினால் கடைசியில் அழிவுதான் கிடைக்கும்.